அண்ட் கடைசியாக ஒரு கேள்வி சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விடாமுயற்சி எப்போ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போ பொங்கல் விட்டாச்சு, அடுத்த ஃபெஸ்டிவல் இவங்க நோக்கி போவாங்களா இல்லை நார்மல் ஒரு டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா? விடாமுயற்சி படம் வந்து அவங்க விடாமல் முயற்சி பண்ணி வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு கன்னித்தீவு கதை மாதிரி தான். எப்போ வரும் எப்படி வருங்கிறது தெரியாமல் அந்த ஒரு கம்பெனியே ஒரு பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க. சார் அவங்க தொட்ட இடம் சாதாரண இடம் கிடையாது, ஒரு பெரிய இடத்துல தொட்டிருக்காங்க. ஹாலிவுட்டில் தொட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். இப்போது கும்கிட்டு கூட ஒரு படத்தை தான் பிரபுதேவா தேர்லுன்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜீவாவுடைய பிளாக்குங்கிற படம் ஹாலிவுட்டில் இருந்து அஃபிஷியல் ரீமேக் வாங்கின படம். இந்த படங்கள் எல்லாமே இப்போ நயன்தாராவுடைய அந்த நெட்ரிகன் படமும் பிளைண்ட் அப்படிங்கிற இப்போ ரீசெண்ட் டேஸாக வர படங்கள் எல்லாத்தையுமே அஃபிஷியல் ரீமேக் வாங்கி பண்ணுறாங்க. ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சு. எல்லாரும் எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கொரியன் மூவிஸ்லேயே இருந்தே அஃபிஷியலாக ரீமேக் வாங்கி இங்கே படம் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடினா அப்படி கிடையாது. கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இப்போ அபூர்வ சகோதரர்களில் கிட்டத்தட்ட அந்த குட்டக்கம்மலோடைய அந்த கேரக்டர் லவ் ஃபெயிலியர் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சார்லி சாப்ளினோட சர்க்கஸ்ன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அப்படியே இருக்கும் காட்சிகள். அதே மாதிரி மணிரத்னத்துடைய படங்கள் பல காட்சிகள் வந்து எல்லாமே வந்து ஆல்பச்சினோட காட்ஃபாதர் 3 பார்ட்டில் இருக்கிறது நிறைய காட்சிகள் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இருந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டல் சீனு வச்சு தான் அக்னி நட்சத்திரம் படமே எடுத்து வச்சுருப்பாங்க.